அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் சில சோதனைகளை கொடுப்பான். இந்த சோதனைகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். சிலருக்கு லைக்கு சதுர், அவனுடைய உள்ளத்தில் நெருக்கடி இருந்து கொண்டிருக்கும், நிறைவு இருக்காது, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, இருக்கிறதை வைத்து தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, அதை பூர்த்தி செஞ்சு முடிஞ்ச உடனே இன்னொரு தேவை ஏற்படுத்திடும், அந்த செஞ்ச தேவையில் மீண்டும் ஒரு குளறுபடி ஏற்படும். அதான் லைக்கு சதுர், மனதில் ராகத்தில் நெருக்கடியே இருந்து கொண்டிருக்கும். இப்படி யாருடைய உள்ளம் இருக்கின்றதோ ஏதோ ஒரு வகையில் உங்களிடத்தில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஜவாலுல் பரக்கா, அல்லாஹ் கொடுக்கின்ற பரக்கத்து இல்லாமல் போய்விடுகின்றது. சிலர் சாதாரண சம்பளம் எடுப்பார்கள், நிறைவாக வாழ்வார்கள். சிலர் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அவரிடத்திலே குறை இருக்கின்றது, தேவை அதிகமாக இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய பரக்கத் நீங்கி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பரக்கத் நீங்குவதற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றது. அந்த அடையாளங்கள் குறையாகும் பொழுது நமக்கு இன்னும் சிக்கல் ஏற்படுகின்றது. எனவே உள்ளத்திலே நெருக்கடி ஏற்படுகின்றது, பரக்கத் இல்லாமல் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதான நிலைமை ஏற்படுகின்றது. ஃபஸாதுல் அவுலாத், இது முக்கியமான விஷயம். பிறருக்கு அநியாயம் செய்பவர்கள், அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்பவர்கள், தனக்குத்தானே அநியாயம் செய்பவர்கள், அவருடைய குழந்தைகள் ஃபசாதாக இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் ஃபித்னாக்கார பிள்ளைகள், ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, பெற்றோருக்கும் பிரயோஜனம் இல்லை, பெரிய ஃபசாது, பெரிய ஃபித்னா. அதிகமாக செலவழிக்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறான் இல்ல, தொழுகிறான் இல்ல, முறையாக நடக்கான் இல்லை என்றால் அந்த பெற்றோரில் ஏற்பட்ட அநியாயத்துடைய விளைவு தன்னுடைய பிள்ளை ஃபசாதான பிள்ளையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்திஷாருல் அதாவத், அநியாயம் செய்பவனுக்கு பகைமை கூடிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவனுக்கு விரோதிகளும் அவனுடைய பகைமைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அநியாயக்காரனை விட்டு வைக்கிறார். எதற்காக? இரண்டு காரியத்துக்காக. ஒன்று, அவன் திருந்த வேண்டும், அவன் மாற வேண்டும், அல்லது சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அவன் அல்லாஹ்விடத்திலே தெரிந்து கொள்வதற்கு. இந்த ரெண்டையும் செய்யாவிட்டால் மூன்றாவது அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பம் கொடுக்கான், அதிகமான அநியாயத்தை செய்து அல்லாஹ்வுடைய பெரிய தண்டனைக்கு ஆளாகட்டும் என்பதற்காக அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அநியாயங்களிலிருந்து விடுபட்டு நாங்க நல்ல மனிதன் ஆகணும் என்று சொன்னால் முதலாவது அல்லாஹ்வுடைய முராக்கபாவில் இருக்கிறோம். பள்ளி வாயிலுக்கு நேரத்தில் போவோம், முன்பின் சுன்னத்து தொழுவோம், அமைதியாக இருப்போம், தனியே இருந்து அல்லாஹ்வை பற்றி நாங்கள் சிந்திப்போம், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவோம். அல்லாஹ் படைத்தான், அவன் உணவளித்தான், அவன் நிறைய நேமத்துக்களை செய்திருக்கிறான். எனவே அவனை விட்டு போட்டு இன்னொருத்தனை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அவனை பற்றி அதிகமாக நாங்கள் முராக்கபா செய்வோம். அதே போன்று யார் யாருக்கு என்னென்ன உரிமைகள் செய்திருக்கிறோமோ, சிலருக்கு ஏசிரிப்போம், திட்டிருப்போம், சிலருடைய பொருளை எடுத்திருப்போம், அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் அவருக்கு போய் மன்னிப்பு கேட்போம், அந்த உரிமைகளிலிருந்து விடுபடுவோம். மரணித்து விட்டார்களா, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அவருடைய பெயரிலே சதக்காக்களை செய்வோம். இன்னாருக்கு நான் அடிச்சிருக்கிறேன், அவர் சொத்தை தின்றிருக்கிறேன், எனவே அவருடைய பேரில் சதக்கா, அவருக்கு அவனுடைய மன்னிப்புக்கு, அவருடைய கபருக்காக, மறுமை வாழ்வுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இவ்வாறு அந்த எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அத்தௌபத்து நசுவா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்க வேண்டும். கஸ்ரத்துல் இஸ்திக்ஃபார், அதிகம் ஒரு சினிமா பாட்டை படிச்சு திட்டத்தை விட, எதையாவது பேசிட்டு திட்டத்தை விட அதிகமாக அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி நிறைய ரப்பிக்ஃபிர்லி, இப்படியான நிறைய இஸ்திக்ஃபார் இருக்கின்றது, அவைகள் நீங்கள் அதிகமாக ஓத வேண்டும். அதே போன்று அல் அத்லு பைனல் அவுலாத்,
பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் அநியாயத்திற்கு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அல் அத்லு பைன ஸௌஜாத், 2-3 மனைவிமார்கள் வைத்திருப்பவர்கள், அந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் எல்லா விஷயத்திலுமே அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கீபத் பேசாமல், புறம் பேசாமல், கோல் செல்லாமல், இன்னொருத்தரை மூட்டி கொடுக்காமல், இட்டு கட்டாமல், இவைகளை விட்டு நாங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவுல் அமானாத், எமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், அமானிதங்கள், அவைகளை நாங்கள் சரியாக செய்யக்கூடியவர்களை எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்மளோடு பணி செய்கின்ற வேலை பணியாட்கள், அவர்களுக்கு இருக்கின்ற ஹக்குகள், உரிமைகள், அவைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு எஹ்சானாக, உபகாரமாக, நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு பெண் அந்த பூனைக்கு செய்த சித்திரவதையினால் நரகம் போன சரித்திரம் நமக்கு தெரியும். ஒரு நாய் அது நஜீஸாக இருந்தும் அதனுடைய தாகத்தை தீர்த்ததினால் சொர்க்கம் போன கதை நமக்கு தெரியும். அது ஹதீஸிலே வந்த விஷயங்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய படைப்பு இஹ்சான், படைப்பினங்கள், உயிரினங்கள், மனிதன் அல்லாத எவ்வளவு இருக்கின்றது, அவைகளோடு நாங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளும் பொழுதோ இந்த அநியாய பட்டியல் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். எனவே தன்னுடைய மனதுக்கு தெரிகின்ற, புரிகின்ற, பிறருக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்கில இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடாது. அதே போன்று பிறருக்கும் மற்ற அடியார்களுக்கும் என்னால் எதுவும் நடக்கக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக, எம்மை சொர்க்கத்துக்குரிய அடியார்கள் ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.